3500 வருஷமா ஒரே இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு மரத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் மரம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. இது போன்ற கதைகளை கேட்க அன்டோல்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போறவங்க பலரும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த பழைய மரத்தை கவனிச்சிருக்கீங்களா? இந்த கோயிலோட வரலாத்துல அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. சாதாரணமா ஒரு மரத்துல ஒரு வகை பழம்தான் காய்க்கும். ஆனா இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, இதுல 4 விதமான சுவை கொண்ட பழங்கள் காய்க்குது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, அப்புறம் துவர்ப்பு. இது நம்ம ஊர்ல இருக்கிற 4 வேதங்களோட அடையாளம்னு சொல்றாங்க. புராணக் கதைகளின்படி பார்வதி தேவி இந்த மரத்தடியில தவம் செஞ்சப்போ அவங்களுக்கு நிழல் கொடுத்த மரம் இதுதான்னு நம்பப்படுது. அதனால தான் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இத போற்றி பாதுகாத்துட்டு வராங்க. இது வெறும் கதையா மட்டும் இல்லாம, அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்கிறதா அங்க போறவங்க இன்னைக்கும் நம்புறாங்க. இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்க. நான் சொன்ன அந்த 4 விதமான பழம் தகவலை கவனமா கேளுங்க. ஏன்னா அந்த அடையாளத்துல தான் இந்த ரகசியத்துக்கான விடை ஒளிஞ்சிருக்கலாம். நீங்க காஞ்சிபுரம் போயிருந்தா இந்த மரத்தை பார்த்திருக்கீங்களா? உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.